ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நாங்கள் இன்னைக்கு ஃப்ரெஞ்சு ஃப்ரைஸ் செய்ய போகிறோம். அதான் உருளைக்கிழங்கு இப்போ வந்து சருன்னு வெட்டிட்டு இருக்கேன். அதான் கையில் போட்டுட்டு பச்சை திங்க கூடாது. அதை பாருங்க, இதை வந்து பச்சை தின்னுட்டு இருக்கா. அப்படி சாப்பிடக்கூடாது, நீயே சாப்பிடு. இருங்க, நான் உருளைக்கிழங்கு வெட்டிட்டு பொரிக்கும் போது வீடியோ எடுக்கேன். அது வரைக்கும் பாய். உருளைக்கிழங்க எவ்வளோ சூப்பராக வெட்டியிருக்கேன்னு பாருங்கள். பார்த்தீங்களா, அப்படி சும்மா ஸ்லைஸாக அப்படி சூப்பராக வெட்டிட்டேன். என்னை பார்த்து கற்றுக்குவாங்க உருளைக்கிழங்கு எப்படி வெட்டணும்னு. நீங்களும் வெட்டினீங்களே உருளைக்கிழங்க கண்ட துண்டை மாட்டு. எண்ணெயில் சட்டியில் ஊற்றியாச்சு. வேலைனா இன்றைக்கி வெளியே வந்து மழை பெய்யுது, வெளியே கடைக்கு எங்கேயும் போக முடியல. அதனால் வீட்டிலே எனக்கு உருளைக்கிழங்கு பொரிக்கிறாங்க. காய் உருளைக்கிழங்கு நல்லா வெந்துட்டு இருக்கு. உருளைக்கிழங்கு நல்லா வெந்து கொண்டு இருக்கிறது. கரைஞ்சிட போகுது, சீக்கிரம் வந்து பாரு எப்படி இருக்குன்னு. சீன் போடுறதுக்கு வீடியோ எடுக்கிறது மட்டும் போய் நின்றுக்கிறது. புடி சிப்ஸ் வெந்துருச்சு, அதை நம்ம பிளேட்டில் எடுத்து வைக்கோங்க. தின்னு பார்த்தா தெரியும் உருளைக்கிழங்கு வெந்திருக்கா வேகலையான்னு. வெந்திருக்கும்னு நினைக்கேன், ஒரு நம்பிக்கையில் எடுப்போம். வேகலை, இவ்வளோ என்ன பண்ணுறேன் எனக்கே தெரியாது. உருளைக்கிழங்குல வேஸ்ட்டாக போகும். எப்படி போட்டு பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு. இப்போ சாப்பிட்டு பார்த்துட்டு வெந்திருக்கா வேகலையான்னு நம்ம டெஸ்ட் பண்ணி பார்க்கலாம். இந்த இருக்குது, மிளகாத்தூள்லாம் அப்புறம் போட்டுக்கலாம். இப்போ வெந்திருக்கான்னு பார்ப்போம். அவன் வேகாமல் சும்மா கருக்கு முறுக்குன்னு அவன் பிளாஸ்டிக் மாதிரி இருக்கும். சூடாக இருக்குது, ஆனால் வெந்துட்டு ரொம்ப சூடாக இருக்கும். கொஞ்சம் உப்பு மிளகா பொடியும் போட்டால் நல்லாயிருக்கும். சீக்கிரம் போடு. உருளைக்கிழங்கு வெட்டும்போது அதிகமாக வெட்டினா வேஸ்ட்டாக போயிடும், யாரும் எதுவும் திங்க மாட்டேன்னு சொன்னாங்க. ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா அந்த உருளைக்கிழங்கு சுடும்போதே பிளேட்டே காலி ஆகிட்டு. நம்மளுக்கு நான் தான் சொன்னேனே, எவ்வளோ வெட்டி போட்டாலும் சீக்கிரமாக காலி ஆயிரும். ஏன்னா நம்ம வாய் எப்படி எங்கே காணும். உருளைக்கிழங்கு குவான்டிட்டி ரொம்ப கம்மியாக இருக்குங்க, அதனால் எல்லாருக்கும் பத்தாது. குவான்டிட்டி கம்மியாக இல்லை, ரொம்ப தான் இருந்துச்சு. நான் சுடும்போதே பாதி பிளேட்டு காலி பண்ணிட்டேங்க. ஆமாம், வயிற்றுக்குள்ளே போயிட்டு. அதனால் எக்ஸ்ட்ரா ஒரு கான் பொரி மாதிரி இருக்குது, அதையும் போட்டு பொரிக்கலான்னு இன்றைக்கி பொரிக்க போகிறோங்க. பார்த்தீங்களா, பக்கத்தில் ஒன்று தின்னுட்டுருக்கு. இப்படி சுடும்போதே தின்னுட்டு இருந்தா வேற மிச்சம் என்ன மிஞ்சம். உடனே டான்ஸ் ஆடு. சும்மா போடு பத்தும். உப்பு போட்டாச்சு. இந்த மிளகா பொடி உப்பும் பத்துமா? ஃப்ரெஞ்சு ஃப்ரைஸ் ரெடி. உப்பு மிளகாய் எல்லாம் போட்டாச்சு. ஐயோ, கீழே விழுது. இந்த குச்சை வச்சு இப்போ இதை வந்து திங்க போகிறேங்க. அதெல்லாம் ஃப்ரெஞ்சு ஃப்ரைஸ்னால் உருளைக்கிழங்கு. அதை வச்சு திங்கவே முடியாது மொத்தத்துக்கு. கூட நான் பண்ணி காட்டுறேன். குச்சில் வரவே மாட்டேங்குது. நீ முதல்ல வைக்க மாட்டீங்க. ஒன்றை மட்டும் கூட ரெண்டுமே ஊத்து. ஒண்ணு மட்டும் கூட நான் உனக்கு எப்படி குத்துறோம்னு எனக்கு தெரியும்.
தெரியுமா? என்ன எனக்கு தெரியும். வரவே மாட்டுக்கு போ அங்கிட்டு கை வச்சு திங்கலாம் இதுக்கு பேசாம. இப்படி ஒரு குத்தி எடுத்தா இங்க பாருங்க வந்துட்டு. இவ இந்த சைனீஸ் குச்சை வச்சு தின்னுட்டு இருக்கா. இதுக்கு நீ சும்மாவே கை வச்சு தின்னு பேசாம. இப்போ சைனீஸ் குச்சாமா பார்த்தீங்கன்னா நல்லா வயிறு ஃபுல்லாக நல்லா சாப்பிட்டாச்சு. இப்போ சாப்பிட்டு நிம்மதியாக தூங்கலான்னு பார்த்தா என்னோடய கேமரா ஸ்டாண்ட் வந்து உடஞ்சிருச்சு. அதனால நான் கடைக்கு போயிட்டு இப்போ தான் நல்லா ஃபெவிக்விக் வாங்கிட்டு வந்தேன். ஃபெவிக்விக் வாங்கிட்டு வந்து ஒட்டிகிட்ருக்கேங்க. நாளைக்கு ஒரு இடத்துக்கு போகலான்னு பிளான் பண்ணிகிட்ருக்கேன். நாளைக்கு அங்கே போனால் நான் வீடியோ எடுத்து அப்லோட் பண்ணுறேன். நம்ம பிளான் பண்ணால் தான் எதுவுமே நடக்க மாட்டேங்குது. இன்றைக்கும் போகலான்னு பார்த்தா இன்றைக்கி மழை வந்துட்டு விடிய விடிய மழை தான். இன்னும் மழை நிற்கலை. நாளைக்கு மழை வராமல் இருந்தால் போதும். அதான் நான் பிளான் பண்ணுறேனே. நாளைக்கு எதாவது ஒன்று குறுக்க வந்து பிளானுக்கு எடுத்துரும். அது வரைக்கும் பாய்.